இன்னைக்கு பாத்தீங்கன்னா காய்ச்சல் வர்ற மாதிரி இன்னைக்கு கேன்சர் வருது. காய்ச்சலை விட கேன்சர் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ கோவிட் வந்துட்டு போயிடுச்சு, நம்ம கிட்ட இருந்த அத்தனை சக்தி உறிஞ்சிருச்சு. ஆனா இயற்கை விவசாயம் மட்டும் நமக்கு தான் தேவை இன்னைக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை சீற்றத்தை தடுக்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக, மண்வளம் பெருக, நாட்டின் பொருளாதாரம் வளர, இதற்கு கண்டிப்பா நமக்கு இயற்கை விவசாயம் தான் கை கொடுக்கும். இதுல என்ன ஒரு அற்புதமான நிகழ்வுனா, போன மாசம்தான் இயற்கை விவசாயம் வளரணும் என்ற ஒரே எண்ணத்துல எங்கள் விழாநாயகன் IOB MD CEO அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவ அவர்கள் அமுல் ரிச் பிளஸோட ஒரு MOU போட்டார். எப்போ? போன மாசம். இவர் ஒரு அற்புதமான செயல் வீரர். இஸ் a man of task master. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, that program, he said it should not be a program, he said it has to be an action. So what he did, he said நம்ம விவசாயிக்கு பசுமை புரட்சி திட்டம், ஹரித் கிராந்தின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் பேங்க். கைதட்டலாமே. என்ன அப்படின்னா, இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் 50 லட்சம் முதல் வரை 5 கோடி வரை கடன் உதவி. எவ்வளவுங்க? from 50 lakh to 5 crore, the first bank in the country to do that scheme. இந்த ஸ்கீம்ல தனிநபர்கள் பங்கு பெறலாம் up to 50 lakhs. FPO FPC நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த திட்டத்துல நீங்க இயற்கை விவசாயம் செய்வதற்கான அத்தனை சலுகைகளும் வங்கி கொடுத்திருக்காங்க. முதல் வங்கி இந்தியாவிலே சேருக்கு 5 கோடி வரை. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு முயற்சி. இந்த முயற்சி நாட்டின் நலனுக்காகவும், நாட்டின் உற்பத்திக்காகவும், விவசாயிகளின் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கூடிய இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு முயற்சி. அடுத்ததாக நான் எப்பவும் செல்லமா அண்ணன் சொல்லுவேன், அண்ணன் அசோக் அவர்கள். அவர் விவசாய பக்தி உள்ளவர். ஆனா நம்ம அடுத்ததா உங்களோட சிறப்புரையாற்ற உங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நம்ம அசோக் சாரங்கன் அவர்கள். Dignitaries on the dais, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெருமக்களே, இதுவரை இந்த விழாவை நடத்தி சென்ற திரு கார்த்திக் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர் செய்த வேலைகள், அவர் இதற்காக எவ்வளவு பாடுபட்டார், எல்லாருமே இதை பத்தி சொல்லிட்டாங்க. ஆனா விவசாயத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். ஸோ எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு வேலை தான் இருக்கு. அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்க செஞ்சு உங்களுக்கு எடுத்துப்பட்ட விரும்புகிறோம். ஒரு கவியரசு கண்ணதாசன் உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சினிமால ஒரு 4 லைன் எழுதினாரு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. அந்த கொடியை உயர்த்தக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னா நீங்க தான். இதே ஃபார்மர்ஸால் தான் அதை செய்ய முடியும், விவசாயிகளால் தான் அதை செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் நமது நாட்டில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று யோசித்து மிக எளிமையான ஒரு நடைமுறையில சொல்லினவர் நம்ம கவிஞர் கண்ணதாசன். அதை மக்களுக்கு வெளிப்படுத்தியவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், மறுமுறையும் கூறுகிறேன், ஒவ்வொரு நாட்டின் முதுகெலும்பு எல்லோரும் கூறியது போல விவசாயம் விவசாயம் விவசாயம். ஆனால் நமது நாட்டில் இப்போ எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுறது அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் நம்ம இடத்த ஒரு பிளாட் போட்டு வித்துட்டு அதுல நம்ம கொஞ்சம் காசு பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு நம்ம பசங்களெல்லாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்லாம் வச்சு படிக்க வச்சுட்டு டாக்டர் ஆக்கிடலாம். இது எல்லாமே பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த இறைவன் அந்த ஒரு தகுதியை கொடுத்திருக்கான். ஆனா விவசாயம் செய்வதற்கு எல்லாருக்கும் அந்த தகுதி கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்திருக்கான். நீங்க அதுல இருந்து வெளியில வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாடே பாதிக்கும். ஒரு நாடு நல்லா இல்லை என்றால் நம்ம யாருமே நல்லா இருக்க முடியாது. விவசாயம்தான் இனி வரப்போகும் காலத்தில்
எந்த ஒரு நாட்டையும் உயர்த்தி காட்டக்கூடிய சக்தி உள்ளது. வேற எந்த நீங்க ஐடி சொல்லுங்க, இண்டஸ்ட்ரி சொல்லுங்க, வாகனங்கள் சொல்லுங்க, இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட மூளையை கழுவி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யாம எவ்வளவுக்கு எவ்வளவு சுலபமா சில வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அது செய்யறதுக்கு தான் இதெல்லாம். ஆனால் விவசாயம் ஒன்றுதான். உழைப்பு, உயர்வு, உணர்வு, இது மூணுமே விவசாயத்தால தான் செய்ய முடியும். அதனாலதான் இப்ப எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு, கான்க்ளேவ் என்றால் மாநாடு, இப்பதான் நான் அதே பார்த்தேன். நானு இந்த மாநாட்டின் முக்கியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயத்திற்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன அம்சங்கள் தேவையோ அவை அனைத்தும் இங்கே இருக்கிறது. அவை அனைத்தும் இங்கே இருக்கிறது. அதாவது எப்படி மண்வள மேம்பாடு, எப்படி நாம் விவசாயத்தை செய்ய வேண்டும், என்ன விதமான விவசாயத்திற்கான உணவளிக்க வேண்டும், அந்த உணவளித்து எப்படி ஒரு தாவரங்களை நாம் முன்கொண்டு செல்ல வேண்டும், அதிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பொருள்களையும் எப்படி லாபகரமாக விளைவிக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் முதுகெலும்பு என்று இவ்வளவு நேரம் கூறிய கார்த்திக்கு நான் சொல்ல விரும்புவது, இது எல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணும். அந்த பணம் கொடுக்கறதுக்கு ஒரு தனவான் இங்க உட்கார்ந்து இருக்காரு, ஐயோபி. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமுல் பத்தி எல்லாருமே சொன்னாங்க. நான் திருப்பி அந்த முதல்ல சொன்ன ஏன் கையை ஏந்த வேண்டும்ன்றது என்ன சொல்றேன்னா, இதற்கு மாறாக எடுத்துக்காட்டிய ஒரு இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனம் என்றால் அமுல் தான். நம்ம பொருளை கொண்டு போய் அங்க விற்கிறோம், நம்ம குடியானவரோட பொருளை கொண்டு போய் இன்னைக்கு ஸ்பெயின்ல விற்கிறோம், யூரோப்ல விற்கிறோம், அமெரிக்கால விற்கிறோம். 1,00,000 கோடி வியாபாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய மிக மிக முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், ஒரு விவசாயிடமிருந்து 100 ரூபாய் அவர்கள் பெற்றுக்கொண்டால் 85 ரூபாய் மறுபடியும் அவர்களுக்கே கொடுத்து விடுகிறார்கள். உலகத்திலேயே இதை விட பெரிய ஒரு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எங்கேயுமே பார்க்கவும் முடியாது, பார்த்ததும் இல்லை. இது 78 வருடமாக மிகவும் வெற்றிகரமாக நடக்கின்றது. ஒரு குடியானவன் நினைத்தால் என்ன செய்யலாம் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இது குடியானவர்களுக்காக, குடியானவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். பவர் இஸ் வித் யூ. உங்களிடம்தான் வீரம் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இந்த விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பது எல்லாருடைய ஒரு வேண்டுகோள். இப்ப இதுல எதுக்கோசரம் நம்ம இந்த மாநாடு போட்டிருக்கோம் அப்படின்னா, விவசாயம்ங்கிறது சாதாரணமா இப்ப லாஸ்ட் ஒரு 50 வருஷமா வெறும் இன்ஆர்கானிக் ஃபார்மிங், கெமிக்கல் ஃபார்மிங் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு டேட்டா டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அங்க இருந்தவங்க எல்லாம் மண்வள மேம்பாடுன்னு சொல்லுவாங்க, சாயில் ஃபெர்டிலிட்டி. இந்த 30 வருஷத்துல 50% குறைந்து விட்டது. இது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை. இதன் விளைவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி ஒரு 5 வருடத்தில் நமது மண் ஒரு கல்லாக மாறிவிடும். அதற்கப்புறம் நீங்க என்ன விவசாயம் செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாம போய்விடும். ஏன் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய விவசாய பொருட்கள் கெமிக்கல், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, இதுதான் காரணம். இதுல நீங்க ஆர்கானிக் என்பது நன்னெறி விவசாயம், நன்னெறி வேளாண்மை, அதாவது குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ். எதற்காக? மக்களுக்காக பாதுகாப்பான உணவுப் பொருட்கள், நிலத்தடி நீர், மண் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உதவி முறைகள். இதுதான் நம்ம பேசக்கூடிய குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ். இதுல அங்கக உரங்கள், ஆர்கானிக் மென்யூர், மற்றும் உயிர் உரங்கள், பயோ ஃபர்டிலைசர்ஸ் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுருக்கமாக நன்னெறி வேளாண்மை என்பது குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ். அங்கக உரங்கள்னா என்ன? மாட்டுச்சாணி உரம், கம்போஸ்ட், பசுந்தாள், பசுந்தழை உரம், மண்புழு உரம். அங்கக உரங்களோட பயன்கள் என்ன? மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், தண்ணீர் தேக்குதல், காற்றோட்டம் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சை மற்றும் நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு உதவும். சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது, வேதியியலில் பாதிப்பு இல்லாமல் இயற்கை முறையில் செயல்படும். மிகவும் நுட்பமான ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்றவை மெதுவாக எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வழங்கப்படும். நிலையான மண்ணின் உறுதியை பாதுகாக்கும் அடித்தளமாக இருக்கும். வேதி சேர்க்கை உரங்களை கொடுக்கும், இயற்கையாக மாறாக செயல்படும். நம் அனைவருக்கும் தெரியாதது ஒன்றுமில்லை. ஒரு தாவரமோ, ஒரு செடி கொடியோ, அல்ல மனித உறுப்போ,
இதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. இவை எல்லாவற்றிற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது ஒன்று என்னவென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் நீங்க அதுக்கு மேல என்ன மருந்து வேணா கொடுக்கலாம், அது ஒரு பயனும் இருக்காது. அன்னைக்கு தேதிக்கு நீங்க ஒரு கட்டமைப்பு இல்லாத உடம்ப இது மாதிரி ஒரு கோட்டை போட்டு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டு நம்ம வெளியில காமிச்சிட்டு ஒரு பொருளை வித்துடலாம். பட் வடிவேலு சொல்ற மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு அந்த கதை தான் அது. சோ நீங்க தயவு செய்து நீங்க உங்களோட மண்பல மேம்பாட்டை நீங்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் செய்யும் விவசாயம் அது உங்களுக்கே கூடிய விளைவில் தீங்குதான் விளைவிக்கும். தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் ஆர்கானிக் விவசாயத்துக்கு வர வேண்டியது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு இன்ஃபர்நெட் சேவா என்ற ஒரு குடும்பத்தினரையும் கூட வைத்து, ஒரு வங்கிகளையும் கூட வைத்து, அமுல் என்ற மிகப்பெரிய கம்பெனியும் கூட வைத்து உங்களிடம் நாங்கள் வருகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நாங்க உங்களை தேடி வரோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நாங்க என்ன வழிமுறைகள் சொல்றோமோ அதை தயவு கூர்ந்து நீங்க நடைமுறைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரும் நன்மையை உண்டாக்கும். பணத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். சோ இப்ப நீங்க ஒண்ணு நம்ம எல்லாம் இந்த ஆர்கானிக் கார்பன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இதுல நீங்க மிக முக்கியமான ஒண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா, மதுரை மாநகரில் இன்று மண்ணின் நிலைமை ஆர்கானிக் கார்பன் 0.23% கூட கிடையாது. இருக்க வேண்டிய பர்சன்டேஜ் 1.78 to 2.5. 0.23% கூட கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா விவசாயம் மெதுவாக இறந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் எடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு ஐயா இங்க வந்தாரு, 400 FPO கையில் இருக்கு. அவர் ஒருவர் நினைத்தால் ஒரு டிஸ்ட்ரிக்டே மாத்தலாம், அது அவர் கையில் இருக்கு. ஐயா செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. உயிர் உரங்களின் பயன்கள் என்னன்னு பார்க்கணும். ஏன் இதெல்லாம் திருப்பி சொல்றேன்னா, நீங்க கெமிக்கல் ஃபார்மிங்ல போக போக யாருமே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு தேவை என்னவோ 60 நாள் நீங்க கடன் எடுத்துக்கோங்க, 90 நாள் கடன் எடுத்துக்கோங்க, நீங்க முதல்ல போடுங்க, பயிர்ல இருந்து வரட்டு நீங்க அப்புறம் கொடுங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அப்பதான் நீங்க உண்மையை பார்க்க மாட்டீங்க, பொய்மையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்க, பணத்தை மாத்திரம். இது தவறான அணுகுமுறை. இந்த நைட்ரஜன், அசிக்ளோர்பிரியம், ரைசோபியம், பாஸ்பரஸ், மைக்ரோரேசா இது எல்லாமே உயிர் உரங்கள்ல பயோ ஃபர்டிலைசர்ல உள்ளது. இதனோட பயன் என்ன அப்படின்னா, நைட்ரஜன் நிரம்பினால் எல்லாம் பாஸ்பரஸ் இருக்கும், அது நிரம்பினால் எல்லாம் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும், வேர் பரவல் அதிகரித்து ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் உள்ளது. இவை அனைத்துமே உங்களால் இயற்கை விவசாயத்தினால் தான் செய்ய முடியும், வேறு எதனாலையும் செய்யவும் முடியாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இப்பொழுது may I request the slide presentation both in English and Tamil. ஒரு presentation உங்களுக்கு இப்ப போட போறோம். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த ஒரு முயற்சி எதற்காக அப்படிங்கிறதையும், இதனால் உங்களுக்கு என்ன நன்மை. இப்போ IOB எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடிக்கு ஒரு வணிக வியாபாரம் செய்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. அமுல் ஒரு 1.5 லட்சம் கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர்களுக்கு இதுக்கு பெனிஃபிட் கிடையாது. இந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்காக, உங்களை நாடி, உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். May I request the slide presentation, the Tamil one please. Is it going to be played simultaneously or yeah? Thank you sir. Thank you so much. Next slide please. இது எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு சொன்ன உயிர் உரங்கள் பத்தி. Next slide please. The next presentation, can we go? நன்னெறி வேளாண்மையின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அங்கக உரங்கள் மூலம் மண்ணின் உயிர்த்தன்மை உயரும், உயிர் உரங்கள் மூலம் ஊட்டச்சத்துக்களின் பயன்திறன் அதிகரிக்கும். இரண்டும் சேர்ந்து வேளாண்மை நிலைத்துவமாகவும் பாதுகாப்புமாகவும் சுற்றுச்சூழலுக்கு நன்மையாகவும் உருவாகின்றன. இது உங்களால கெமிக்கல் ஃபார்மிங்ல பண்ணினா கண்டிப்பா நாளடைவில் அழிவை தவிர எதுவும் கிடையாது. மறுபடியும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம், அமுலின் சார்பாக, IOB சார்பாக, இன்ஃபினிட் சேவா அவர்களின் சார்பாக
நமது சார்பாக நாம் எல்லாரும் படிப்படியாக இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற கான்செப்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதனால நன்மைகள் பலவிதமான நன்மைகள். ஒரு 2 சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். Can we change the presentation please? Next presentation. கோகனட் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், தேங்காய் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்னு இருக்கு. அவங்க கிட்ட 10 லட்சம் தென்னை மரம் இருக்கு. 10 லட்சம் தென்னை மரம். ஏன்னா அவங்க தேங்காய் கோசர் அதை வச்சுக்கல, அதுல இருந்து நன்னீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர் எடுக்கிறாங்க. அது இளநீரும் கிடையாது. இது நமது நாட்டுல மாத்திரம் இல்லாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகுது. நீங்க நார்மலா ஒரு நன்னீரா மாதிரி ஒரு நீர் நமக்கு கிடைத்தது அப்படின்னா அதனோட விலை கெமிக்கலா இருந்து 10 ரூபாய் கூட கிடைக்காது. இவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால இவங்களுக்கு 75 ரூபாய் கிடைக்கிறது. காஃபி ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்துகிறார்கள். அமுல் மூலமாக 400 டன் அவர்களுக்கு விளைச்சல், மொத்தம் 100 ஏக்கர்ல. இந்த விளைச்சல்னால ஆர்கானிக்னால ஒரு கிலோவுக்கு 400 ரூபாய் கிடைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு 700 ரூபாய் கிடைக்கிறது. அப்ப 400 டன்னால கூட்டி பாருங்க நீங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் இயற்கை உரம், இயற்கை விவசாயத்தின் உங்களுக்கு வெற்றி தேடி தரும் நாளடைவில். இப்போ நாம் கூட்டு முயற்சியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க நான் போட்டிருக்கேன். ரிச் பிளஸ் நாங்க இந்த விவசாயிகளோட இன்ஃபினைட் சேவா மூலம் நாங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எப்படி இந்த நன்னறி விவசாயம் செய்ய வேண்டியது என்பதை நாங்கள் உங்கள் கூட இருந்து செய்வோம். இதுல மண் டெஸ்டிங், மண்வள மேம்பாடு, எப்படி மண்ணை மறுபடியும் உயிருக்கு கொண்டு வருது, எப்படி ஆர்கானிக் சீட்ஸ் கொடுக்க போறோம், எப்படி இரிகேஷன் சிஸ்டம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும், எப்படி சயின்டிபிக்கா இதெல்லாம் ஒரு சயின்டிபிக்கா செய்யறதுக்கு உண்டான முயல்பாடுகள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. ஹவு டு மானிட்டர் கிராப் ஈல்ட், எப்படி ஒரு தாவர வளர்ச்சியை எப்படி நாம் நோக்கி எப்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து விளையிற பொருட்களை உங்ககிட்ட இருந்து எடுத்து எப்படி மார்க்கெட்ல கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல விலையை எடுத்து வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டேபிள் பிரைசிங், இன்னைக்கு 2 ரூபாய் கிடைக்கும், நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கும் இல்லாம உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டு முயற்சி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நான் உங்களுக்கு முதலில் கூறிய மாதிரி நாங்க 4 நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஒரு 300 இருந்து 500 FPO ஒரே குழுமத்தில் கூட்டின் வரத்துக்கு முதல்ல என்னன்னா இந்த சஸ்டைனபிள் ஃபார்மிங் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடனும் கூட்டு சேர்ந்து உங்களுடைய இளைய தலைமுறைகளை மறுபடியும் விவசாயத்திற்கு எடுத்து வர என்ன முயற்சி உண்டோ அவை அனைத்தும் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக பொறுப்பாக செய்வோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ இதனோட ஃபியூச்சர், அதாவது எதிர்கால இலக்கு என்னன்னா எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, ரிச் பிளஸ் இயற்கை வேளாண்மை அறிவை பரப்புவதற்கும் மற்றும் விழிப்புணர்வு மூலம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் உதவும். ரிச் பிளஸ் ரசாயனம் மற்றும் நச்சுத்தீமையற்ற தீர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. கரிம வேளாண்மையில் ஆர்வமுள்ள விவசாயிகளை அடையாளம் காணுதல். ரிச் பிளஸ் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கரிம இடுபொருள்கள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு நிதி உதவிற்காக நமது IOB அவர்களுடன் உடன்பட்டு செயல்பட்டு வருகிறது. மிக குறைந்த விலையில் அரிய வகை மண்வள கரிம உயிர்ச்சத்து மற்றும் இடுபொருட்கள் சேவைகளை அமுல் மற்றும் ரிச் பிளஸ் மூலமாக ஃபாசல் அமிர்த் என்ற ஒரு மண்வளத்தின் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் ஒரு சாயில் மாய்ஸ்சர் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். நிலையான வேளாண்மை நடைமுறைகளை அறிமுகப்படுத்த விவசாயிகளை ரிச் பிளஸ் கண்டறியும். அடுத்த ஸ்லைட். நாங்க செய்ய போகும் சேவைகள் சுருக்கமா சொல்றேன். மண் பரிசோதனை, மண் உருவாக்கம், மண் சுகாதார மேன்மை, கருமை விதைகள், அதுக்கப்புறம் பொருத்தமான நீர்ப்பாசனம், மகசூலை கண்காணிப்பது, சந்தை இணைப்புகள், இவை அனைத்தும் நாங்கள் செய்யக்கூடிய சேவை உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இன்ஃபினைட் சேவாயை பத்தி நீங்க எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த மாநாட்டின் நோக்கம் சென்னையை தளமாக கொண்ட நிலையான வேளாண்மை நிறுவனமான ரிச் பிளஸ் குழுமம் அமுல் மற்றும் இன்ஃபினைட் சேவா மற்றும் IOB-யுடன் இருந்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த உதவும். மேலும் விவசாயிகளின் ரசாயன விவசாயிகளிலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு படிப்படியாக மாற்றுவதற்கு உதவுதல்.
Next slide, please. Okay, thank you. We can close the slide presentation. இப்பொழுது விவசாயிகளுக்கு இந்த கூட்டமைப்பால் என்ன நன்மை? உங்களுக்கு enhanced knowledge through workshops and training programs. அதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி என்னென்ன நீங்கள் படிக்க வேண்டுமோ, என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவை அனைத்தும் ஒரு இயற்கை முறையில் உங்களுக்கு நேரில் வந்து சொல்லித் தரப்படும். இதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மொத்தம் 20 FLC சென்டர்ஸ், ஃபங்க்ஷனல் லிட்டரசி சென்டர் இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். நாங்கள் அங்கு வருகிறோம். நீங்கள் உங்கள் ஊரிலேயே வந்து அங்கேயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஏற்பாடுகளும் செய்வோம். உங்களுக்கு இந்த மாடர்ன், அதாவது இப்போ உங்களுக்கு இந்த மாடர்ன் ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அது எப்படி நம்ம வந்து மாற்றா அழகா எக்யூப்மெண்ட் வச்சு செய்யலாம், எந்த எக்யூப்மெண்ட் வச்சு செஞ்சா நம்ம நிலத்துக்கு பாதுகாப்பா இருக்கும், டேமேஜ் ஆகாது, இது எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு வரோம். நம்ம வந்து எப்படின்னா ஒரு அறிவுபூர்வமான விவசாயத்துக்கு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உங்களோட ரிசல்ட் வந்து பெட்டர் ஆகிட்டே போகும். இதற்கு உண்டான வேலைகள் தான் நாங்க பண்ணிடுவோம். ஆக்சஸ் டு குவாலிட்டி இன்புட்ஸ், அமுல் கம்பெனியின் இயற்கை விவசாயம் அனைத்தும் உங்களுக்கு உங்களிடத்தில் தேடி இந்த FPOs மூலமாக, அதாவது இன்னைக்கு ஒரு 400 FPOs இருக்காங்க. ஒரு FPOல 400 பேரு, மிச்ச FPOல ஒரு 100-200 பேர் இருந்தா கூட FPOங்கிறது மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் ஆர்கனைசேஷன். நீங்கள் நினைத்தால் 5 லட்சம் இல்ல 50 லட்சம் விவசாயிகளை ஒன்று சேர்க்க முடியும். அதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் செய்யுங்கள். மீதில் அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு நீங்க அழைத்து வாருங்கள் விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து தொண்டுகளும் நாங்கள் செய்கிறோம். இதை நாங்கள் பணத்தின் குறிக்கோளாக வைத்து செய்யவில்லை. நமது நாடு நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் பண்றோம். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. இந்த ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10 கோடி ரூபாய் FPOக்கு ஆல்ரெடி ஒதுக்கியாச்சு. ஐயா போன மீட்டிங்ல என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள குறைந்தபட்சம் நம்ம 100 கோடி ரூபாய் அளவு, எவ்வளவுங்க 100 கோடி ரூபாய் அளவில் இயற்கை விவசாயம் செய்வதற்கான வழிவகுக்க வேண்டும். இது வந்து அவர் ஐயா எடுத்த முடிவு, MD மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IOB எடுத்த முடிவு. இதற்கு நம்ம எல்லாருமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளவு பேசினாலும் கடைசியா நான் சொல்றது ஒரு லட்சுமி வேணும். அந்த தனம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அந்த தனம் ஈஸியா கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. வாங்கிக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க எடுத்துன்னு வரோம் எல்லாத்தையும். அது வாங்கிக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பேண்டட் மார்க்கெட் ஆக்சஸ், நாங்க வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து எந்த இடத்துல வந்து உங்க பொருள் நல்ல விலை கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நாங்களே எடுத்துன்னு போய் நீங்களே கொடுத்து நீங்களே காசு வாங்குற மாதிரி வழி பண்ணிக்கலாம். இதுல எங்களுக்கு யாருக்கும் எந்த பணமும் வேண்டாம். நம்ம வாங்கிய பணத்தை திருப்பி வங்கிகளுக்கு கொடுத்து விட்டு மறுபடியும் அதற்கு மேல வாங்கி விவசாயத்தை மேம்படுத்தலாமே தவிர வேறு எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம செய்ய போற அனைத்துகளுக்குமே வந்து டெக்னாலஜி மூலமாக செய்யறோம். சோ உங்களுக்கு வந்து உங்க கையில ஒரு ஆப் இருக்கும். நீங்க அதுலயே எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது வரத்துக்கு இன்னும் ஒரு 4-5 மாசம் ஆனாலும் அதற்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் சேர்த்து ஒரே இடத்தில் வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டு முயற்சியை ஒன்றாக சேர்ந்து இன்று உங்கள் முன் வந்து நிற்கிறோம். நார்மலா வந்து என்ன பண்ணுவோம்னா, பணம் வேணுங்கிறவங்க நம்ம போய் வங்கியில நிற்கணும், பொருள் வேணுங்கிறவங்க நம்ம போய் அவங்க பொருள் கடையில நிற்கணும். யாருக்கு சர்வீஸ் தெரியுமோ ஒரு பிளம்பர் கூப்பிட்டா நம்ம அவனை போய் நீங்க போன் பண்ணி கூப்பிட்டு வரணும். இது எல்லாமே சேர்ந்து உங்ககிட்ட வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க யாரையும் தேட வேண்டாம். இந்த இன்ஃபினிட் சேவான்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த குடும்பத்தை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. நாங்க அவங்க பின்னாடி நிழல் மாதிரி இருப்போம். ஏன்னா உங்களோட தேவைகள், உங்களோட கஷ்டங்கள், உங்க நஷ்டங்கள் அனைத்தும் புரிந்தவர்கள் அவர்கள். அதற்கு நாங்கள் துணை நின்று அவர்களுக்கு எந்த குறையும் வராமல் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை விவசாயத்தில் முதல் இடமாக செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களோட ஒரே குறிக்கோள். அதற்காக அமுலாக இருக்கட்டும், IOB-ஆக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் தேடி உங்களை வருவோம். கண்டிப்பாக
முக்கியமாக நம்ம பாரதியார் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும், தனி ஒரு மனிதனுக்கு உணவினை ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னோம். இதனோட தத்துவம், இதனோட அர்த்தங்கள்லாம் வேற. நம்ம போய் சைனால இருந்து அரிசி வாங்குறோம்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் அரிசி தான் கொடுக்குறாங்க, அது நிஜம் அரிசியான்னு கூட தெரியாது. உலகத்துக்கே அரிசி கொடுத்த நாடு நம்ம நாடு. 1,00,000 வெரைட்டி இருந்தது ஐஸ், 1,00,000 வெரைட்டி இந்த நாட்டுல இருந்தது. இன்னைக்கு 50 வெரைட்டி கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிடுது. நம்ம தான் இது எல்லாத்தையும் திருப்பி நிலைநாட்டி கண்டிப்பாக ஒரு கூட்டு, எப்படி நாங்கள் ஒரு பெரிய 5 நிறுவனம் கூட்டு முயற்சியோ, இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷனும் ஃபார்மர்ஸும் ஒரு கூட்டு முயற்சி பண்ணிட்டேன்னா இதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதனோட நம்மளுக்கு நல்லவை எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சுட்டு தயவு கூர்ந்து எல்லாரும் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு படிப்படியாக மாறி நமக்கு மட்டுமில்லாமல் நம் நாட்டுக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.